இது பால் கொழுக்கட்டை தான். ஆனா எப்பவுமே ரெகுலரா செய்ற மாதிரி இல்லாம, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா அதே நேரத்தில ரொம்பவே ஹெல்த்தியான ராகி பால் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இத செய்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் அளவு ராகி மாவு, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, நல்ல சூடான தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு நல்லா சாஃப்ட்டா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களோட கையில நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கணும். கடாயில் 4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு உருண்டைகளை உள்ளே சேர்த்து லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்து மேலே எழும்பி வரும். இந்த டைமில் இது கூட 1 கப் நாட்டு சக்கரை இல்லைன்னா பொடிச்ச வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா திக்கான உடனே இது கூட துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 1/4 மூடி அளவு தேங்காயில் 2 ஏலக்காய் சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கப் அளவு இருக்குது. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ராகி பால் கொழுக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.